இந்த மாதிரி கலர் கலரா எரியக்கூடிய லைட் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஐ மீன் நார்த் போல்லையும் வரும், சவுத் போல்லையும் வரும். நார்த் போல்ல வரக்கூடியதை வந்து we call them as aurora borealis and சவுத் போல்ல வரக்கூடியதை aurora australis அப்படின்னு சொல்லுவோம். aurora borealis and aurora australis. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போல்ஸ்ல மட்டும்தான் இது வரும். மோஸ்ட்லி 99.9% இது வந்து போல்ஸ்ல தான் வரும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதனால வருது, போல்ஸ்ல ஏன் வருது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் இந்த மாதிரி கலர் கலரா எரியுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அயான்ஸ் இப்போதானே பார்த்தோம். அயனைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா ஒரு ஆட்டம் வந்து எனர்ஜியை எமிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். that energy can be anything, it can be heat or light, ரைட்டா? ஹீட்டா எமிட் பண்றதுனால தான் நமக்கு அயனோஸ்பியர் ஹீட் அப் ஆச்சு. லைட் எமிட் பண்றதுனால தான் இந்த மாதிரியான லைட்டை வந்து நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்களுடைய ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து when it gets hitted by a solar radiation, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விதமான ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். ஷார்ட் வேவ் ரேடியேஷன் எமிட் பண்ணும், லாங் வேவ் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஷார்ட் வேவ், லாங் வேவ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வயலட் கலர் லைட், ரெட் கலர் லைட், அவ்வளவுதான். ரைட்டா? நம்ம அந்த ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அது வாங்கக்கூடிய அடியை பொறுத்து அது என்ன பண்ணும், விதவிதமான லைட்டை எமிட் பண்ணும். ரைட்டா? ரொம்ப ஒரு விதமான அடிக்கு வந்துட்டுன்னா வயலட் கலரை எமிட் பண்ணும். ரைட்டா? இன்னொரு விதமான அடிக்கு வந்து ரெட் கலர் எமிட் பண்ணும். ரைட்டா? ஒரு ஆட்டம் விதவிதமான பவர்ஃபுல் ரேடியேஷனுக்கு விதவிதமான எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். தட் எனர்ஜி கேன் பி ஹீட் ஆர் லைட். லைட்டா எமிட் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அண்ட் போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ இதை பாருங்க. நெகட்டிவ் லாப்ஸ், ரைட்? யா, லுக் அட் திஸ். இந்த கிரீன் கலர் வந்து பொதுவாக எதனால வரும் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அட் an altitude of about 100 to 250 kilometers. ரெட் கலர் அதே ஆக்சிஜன் தான் எமிட் பண்ணும், பட் என்ன ஆல்டிடியூட் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ரைட்டா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு அடி வாங்குதோ அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி லைட்டை வந்து எமிட் பண்ணும். இல்லை, இன்னும் இருக்கு. ஆக்சிஜன் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு என்ன நைட்ரஜன் எமிட் பண்ணும், எல்லாமே எமிட் பண்ணும். அங்கே என்னென்ன அடி வாங்குதோ எல்லாமே எமிட் பண்ணும். பட் மோஸ்ட்லி இந்த கிரீன் கலர் தான் இந்த ஆரோராலே ரொம்ப ப்ராமினெண்டா வெளியே தெரியும். நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா பச்சை கலர் தான் ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது இல்லையா? அதுக்கு காரணம் ஆக்சிஜன். ரைட். ஸோ எதனால இந்த ஆரோரா அப்படிங்கிற ஃபினாமினன் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். டியூ டு அயனைசேஷன். அண்ட் இது எங்க நடக்கும்? அயனோஸ்பியர்ல நடக்கும். ரைட்டா? இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இது போலார் ரீஜன்ல நடக்கும். பிகாஸ் நார்த் போல்ல நடக்கக்கூடியதை வந்து ஆரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொன்னோம், சவுத் போல்ல நடக்கக்கூடியது ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொன்னோம். பட் வை ஒன்லி இன் போல்ஸ்? வெரி குட். ரைட்டா? நமக்கு நார்மலாவே இந்த பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம ஐ திங்க் செகண்ட் ஆர் தேர்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. இதுல சோலார் விண்ட் வழியா வரக்கூடியதா, அஃப்கோர்ஸ் யூ வுட் நோ வாட் சோலார் விண்ட் இஸ், ரைட்? சூரியன்ல இருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், பவர்ஃபுல் பிளாஸ்மா தான் சோலார் விண்ட் அப்படிம்பாங்க. இந்த சோலார் விண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அனுதினமும் டெய்லியும் வந்துட்டு நம்ம பூமியை வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்படி அடிக்கக்கூடியதுல வந்துட்டு நம்மளை வந்து இந்த பூமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். பட் ப்ரொடெக்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த ஏரியா என்ன அப்படின்னா போல்ஸ். ரைட்டா? ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும், இந்த 1000 இல்லை அதுக்கு மேலேயுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டெண்டடா இருக்கும். அப்ப வரக்கூடிய இந்த சோலார் விண்ட் எல்லாத்தையுமே தூரத்திலே இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. பட் எங்க வரைக்கும் அதனால ஊடுருவ முடியும் அப்படின்னா போலார் ரீஜன் வரைக்கும் ஊடுருவ முடியும். ரைட்? எது ஊடுருவுது? சோலார் விண்டு ஊடுருவுது. சோலார் விண்டு தானே நாம இப்போ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த அந்த பவர்ஃபுல் ரேடியேஷன் அப்படிங்கிறது. அப்ப இவங்க வந்து போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த மாலிக்யூல்ஸை வந்து டைரக்டா ஹிட் பண்ணி எக்ஸைட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஆரோரா கிடைக்குது. எதனால போல்ஸ்ல அதிகமா கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கா இருக்கு. அதனால அந்த இடத்துல we can witness what? ஆரோரா. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர் பாருங்க. யா, வர மாட்டேங்குது.
solar wind, பூமியுடைய magnetic field, and the weakest area will anyhow get affected, and அந்த ஏரியால தான் you can witness aurora. Thermosphere. மேலையும் கீழையும் மட்டும் பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆரோராஸ் ஆர் ஃபார்ம்ட், ரைட்? ஓன்லி மோஸ்ட்லி இன் போல்ஸ். சில நேரங்களில் சில ரேடியேஷன்ஸ் தப்பி தவறி இந்த நடுவில் இந்த ஹிமாலயாஸ்க்கு மேலேயோ எங்கேயாவது லைட்டாக கொஞ்சம் லீக் ஆகலாம். அந்த இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் அப்பப்போ ரொம்ப ரேரா இந்த மாதிரியான ஆரோரா ஃபினாமினையும் பார்க்கலாம். பட் அது வந்து நம்ம இடத்துக்குரியது கிடையாது. இட் பிலாங்ஸ் ஒன்லி டு போல்ஸ். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தோம்னா போல்ஸில் தான் இருக்கணும். சில நேரங்களில் தப்பி தவறி ஒரு சில ரேடியேஷன் வந்து நம்ம மலைகளுக்கு மேலே ஹிமாலயாஸ்க்கு மேல எல்லாம் இது வரலாம், ரைட்? ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஆரோராஸ் ஆர், ரைட்? புரியல. இப்போ எப்படியாவது உங்க ஆட்டம் வந்து எக்ஸைட் ஆகணும். அதை எக்ஸைட் பண்ற அளவுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா சோலார் ரேடியேஷன் இருக்கு, அதுக்கு இருக்கு. இப்போ நீங்க அதே மாதிரி ஒன்று ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கிரியேட் ஆரோராஸ். இதெல்லாம் சைனாக்காரன் எப்படியும் பண்ணியிருப்பான். வேற ஒரு காசுனால வந்துச்சுன்னு பாத்தீங்களா? இருக்கலாம். அதான் நீங்க இந்த ஹிமாலயாஸ்ல தான் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் இந்த ஹிமாலயாஸ்ல ஒரு விதமான ஆரோரா கிரியேட் ஆச்சு, அதை தான் பேசியிருந்தாங்க. பட் வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ் தெரியல, ரைட்? ஸோ இது வந்துட்டு என்னன்னா உங்களுடைய தெர்மாஸ்பியரை பத்தின முக்கியமான காம்போனன்ட்ஸ், ரைட்? முக்கியமான ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர் ஆஃப் யுவர் அட்மாஸ்பியர். இது அட்மாஸ்பியர்னே சொல்ல முடியாது, இட் இஸ் அ கேட்வே டு ஸ்பேஸ். என்ன லேயர் அப்படின்னா எக்ஸோஸ்பியர். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர் எக்ஸோஸ்பியர். நம்ம இது வரைக்கும் நாம கரெக்டா ஒரு பவுண்டரி வச்சிருந்தோம், ரைட்டா? வேர் யுவர் ட்ராப்போபாஸ் எண்ட்ஸ், சாரி ட்ராப்போஸ்பியர் எண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தெளிவா ஒரு லைன் போட்டு பவுண்டரி இதுதான் சொல்லியிருந்தோம். பட் இந்த எக்ஸோஸ்பியருக்கு ஒரு பவுண்டரி கிடையாது. இட் ஓப்பன்ஸ் அப் இன்டு ஸ்பேஸ், ரைட்டா? ஓப்பன் பண்ணி நேரா ஸ்பேஸ்க்கு ஓப்பன் பண்ணிடும். இதோடைய லேயர் வந்து இங்கே தான் முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் ஓப்பன் டு ஸ்பேஸ், ரைட்? உங்களுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் ஸ்பேஸை நோக்கி லீக் ஆகும், ரைட்? அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்க நடக்கும்னா எக்ஸாஸ்பியர்ல நடக்கும், ரைட்டா? அதோடைய இது ஆக்சுவலா ஃபிக்ஸட் ஹைட் கிடையாது, ரைட்? ஆவரேஜா இந்த ஹைட் இருக்கலாம். ஃபிக்ஸடா 1000 கிலோமீட்டர் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. 500 to 1000 kilometer. It has no proper ending point. It ends in space. பட் இதை வந்து 1000 கிலோமீட்டர்னு சொல்லலாம், சில இடங்கள்ல 10,000 கிலோமீட்டர்னு சொல்லலாம், ரைட்டா? அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் எண்டிங் கிடையாது. இருக்கிறதுலயே நம்ம அட்மாஸ்பியர்ல பல விதமான கேசஸ் இருக்கு. அதுல எல்லா கேசஸ்லயுமே ரொம்ப ரொம்ப டென்சிட்டி கம்மியான லைட்டஸ்ட் கேஸ் எது? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், இல்லையா? அப்ப நம்ம பூமியிலேயே டாப் பொசிஷன் வரைக்கும் போகக்கூடியது யாரால முடியும் அப்படின்னா ஹைட்ரஜனாலையும் ஹீலியமாலையும் போக முடியும், ரைட்டா? ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் யுவர் எர்த், நம்மளுடைய எக்ஸோஸ்பியர் இங்க இருக்குன்னா இங்க வரைக்கும் போற எபிலிட்டி யாருக்கு இருக்கு? மிதந்து 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 டாப் வரைக்கும் போகணும். அப்படி போகக்கூடிய பொசிஷன் ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் இருக்கு. இப்ப இவங்களால இங்க இருந்து எக்ஸோஸ்பியர் வரைக்கும் போக முடியும்னா, எக்ஸோஸ்பியர் இஸ் a zone where the atmospheric gases can escape to space. அப்ப இங்க இருந்து இந்த கேஸ் எல்லாமே என்ன ஆயிரும்? ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆயிரும், ரைட்டா? அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மாஸ்பரிக் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பரிக் எஸ்கேப். மோஸ்ட்லி யார் தான் எஸ்கேப் ஆவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் எஸ்கேப் ஆவாங்க, பிகாஸ் தே ஆர் த மோஸ்ட் லைட்டஸ்ட் கேஸ். அப்போ இருக்கிறதுலயே ஏர் டென்சிட்டி, ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஏர் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கக்கூடிய லேயர் எது அப்படின்னு கேட்டா எக்ஸோஸ்பியர் தான். ஓகே, ஸோ நம்ம முக்கியமான இந்த 5 லேயர் பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? ட்ராப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர்.